to our channel Appu Loves Appu. So எல்லாரும் ஹெல்தியா சேஃபா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. ஸோ இன்னைக்கு என்னடா நான் ரெடி ஆகி வந்துட்டு ப்ரிப்பேர்டா இருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து செம்ம சந்தோஷமா இருக்கேன். அதுவும் இல்லாமல் செம்ம ப்ரிப்பேர்டா வந்துட்டு ட்ரீஸாக்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்துட்டு நான் வந்துட்டு ரெடியெல்லாம் ஆயிருக்கேங்க. மேடம் வந்து நான் ரெடி ஆக சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கே போகிறோம், என்ன விஷயம், எதுவுமே நான் வந்துட்டு அவங்க விட்டு சொல்லவே இல்லை. ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் வரான்னு நினைக்கிறேன். இல்லை. ஸோ மேடம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவள் ரெடி ஆகி முடித்தோடனே அவகிட்ட வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது வெளியே போகிறோம், நான் உனக்கு வந்துட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஆனால் அது எந்த சர்ப்ரைஸு, என்ன சர்ப்ரைஸு, எப்படிப்பட்டான சர்ப்ரைஸ் வந்துட்டு சொல்ல போகிறதே இல்லைங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவகிட்ட போயிட்டு சீக்கிரமாக ரெடி ஆக சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி டைம் வந்துட்டு 4 o'clock ஆகுது. ஸோ இருட்டாகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிடலாம். ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தானே பார்க்குறீங்க? அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருங்க நம்ம அவகிட்ட போய் பேசுவோம். கமான். ஸோ நீ எதுக்கு இப்படி ரெடியாக இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ தான் சொன்ன எங்கேயோ உன்னை வெளியே கூப்பிட்டு போறேன், அதனால தான் நான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கேன். சரி, ஓகே, வெளியே கூப்பிட்டு போகிறேன். ஓகே, எதுக்கு இந்த காஸ்டியூம்? எப்பவுமே நீ வந்து ஜீன்ஸ் இல்லைன்னா நார்மலாக இருக்கிற சுடிதார் தானே போடுவேன். ஏன்? ஆமா, சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க, நான் கொஞ்சம் கிராண்டா இருக்கணுமே. சர்ப்ரைஸ்னா என்ன சர்ப்ரைஸ்னே தெரியாம நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் அது ஓகே. நீ ஏன் நல்ல பவுன்சர் மாதிரி ரெடியா வந்திருக்க? பவுன்சர் மாதிரியா? ஆமா. ஏங்க இன்னும் பாடி கார்டுக்கு வரலையா? அதே மாதிரி நான் பாடி நான் வந்து ஒரு மாதிரி பார்ட்டி வேர்ல ஸ்டைலா இப்படி வரலான்னு பார்த்தா நீங்க என்ன பார்த்து பாடி, ஏங்க இதை பார்த்து பாடி கார்டுட்டாங்க இவன். ஆமா, என் பாடி கார்டு மாதிரியே நீ இருக்க. நான் நல்லா சூப்பரா இருக்கு. சர்ப்ரைஸ் கேன்சல். சர்ப்ரைஸ் நல்லா இருக்கு. சூப்பர். அப்படி முடிந்ததுல சூப்பரா இருக்கு. வேற இன்னொரு 5 பாயிண்ட் சொல்லு. சூப்பரா இருக்கு. உன் காது வேற நல்ல கலரா இருக்கு. நெக்ஸ்ட் ஷர்ட் வந்து ரொம்ப ஃபிட்டா இருக்கு. ஐயோ, இது ஃபிட்டா இல்ல, ஆளே கண்டிப்பா. ஓகே, சர்ப்ரைஸ். ஓகே, கன்ஃபார்ம் சர்ப்ரைஸ் தான். நம்ம இப்படியே போறது இல்ல, ஒரு டிஃபரெண்டா ஒரு விஷயம் வந்துட்டு வேற கார் வரண்டோ. ஆமா, பீட்டல் இல்ல, ரோல்ஸ் ராய்ஸ் வருது உனக்காக. செம்ம அடிப்பேன். சோ டிஃபரெண்டா போடுவாங்க. சோ இன்னைக்கு வந்து அவளுக்கு நான் எப்படி கொண்டு போற போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணை கட்டி தான் இன்னைக்கு வந்து நீ பாட்டு வச்சு ரோடக்கு கண்டு போறோம். ஒரு கண்டும் குண்டும் இல்ல. ப்ளீஸ் திரும்ப எனக்கு இங்க போறோம். இப்படிதான் போறோம். பார்த்து போறோம். எந்த பாத்தும் போதவே இல்லை. சர்ப்ரைஸ்னா இப்படிதான் இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் நானும் இப்படி தான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நீ சர்ப்ரைஸ் பண்ணு, அப்புறம் இப்படி பண்ணு. சோ கண்ணை நம்ம இந்த கண்ணை வந்துட்டு இந்த கட்டை டைட்டா கட்டணும். இந்த கட்டை வந்துட்டு நீங்க வந்துட்டு அங்க போற வரைக்கும் கைட்ட கூடாது. நான் கைட்டவும் மாட்டேன். நான் மிச்சதை வந்துட்டு நம்ம போற வழியில கண்டினியூ பண்ணுவோம். கீழே பார்த்துக்கோ. ரோட்டு கடையில் வந்து பரோட்டா சாப்பிடலாம். கண்ணு மூடி இது வந்துட்டு அந்த சாப்பிட்ற சேலஞ்ச். எது வந்துட்டு ஓப்பன் வந்துட்டு கடைசியாக தான் பண்ணுவேன். நீ ஸ்டெப்ஸ் இல்லை, ஸ்டெப்ஸ் இல்லை. இங்கே ஒரு கார் போட்டுருக்கேன். நம்ம ஏசி இங்கே நின்றுருக்கீங்க. நான் போயிட்டு போகிறேன். யார் உன்னை ஊற்றிட்டு போனதான் இவர்கிட்ட தான் நான் கொடுத்தாங்க. இவர் நிற்க வச்சிருந்தேன் அந்த ஓரத்தில். ஏன் திறக்க மாட்டேன்? இன்னும் நான் இன்னும் திறக்க மாட்டேன். வெயிட் பண்ணேன். நானே வச்சு கொடுத்தேன். இது வந்துட்டு இது வந்து சந்தனம் வந்து வச்சு அதாவது சந்தனம் ரிசார்ட்டில் மட்டும் தான் இருப்பாங்க, கோயிலில் இருக்க மாட்டாங்க. அதான் இவ்வளோ வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஏசி வச்சிருக்க டெம்பிள் அப்படிதான் இருக்கு. இந்த பக்கம் போ, வாங்க போகலாம். இது வரைக்கும் மேடம்க்கு எங்கே போகிறோன்னு ஐடியாவே இல்லை. இது லிஃப்ட் இல்லை, டோரு அந்த பக்கத்துலேருந்து ஓப்பன் பண்ணோம். வெயிட் பண்ணிருக்கேன். லிஃப்டா எப்படி தொட்டோன்னே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்ல. இந்த ஸ்மெல் சென்ஸு எது எப்படி இருக்கு? போகலாம், உள்ளே போகலாம். பிரெயினா? பிரெயில். அதாவது அவளுக்கும் எனக்கும் இப்போ ஒரே வித்தியாசம் தான். அவளுக்கு வந்து
இங்க கண்ணாடி இருக்கும். ஐயோ எங்க சரி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைட்டா செகண்ட் ஓகே நம்ம உள்ள வந்தாச்சு. இப்போ ஓபன் பண்ணலாம். உள்ள என்ன ஓபன் பண்ணக்கூடாது. இது கண்ணாடி இருக்கும். நான் அழகா இருக்கேனா? ஒன்றும் அழகா இல்லை. அந்த பக்கம் ஊந்துருவோம், இந்த பக்கம் திரும்பி நில்லு. ஓகே இந்த பக்கமா கூட வந்துட்டு யாரும் இல்லை. ஆனாலும் ஒரு சில விஷயம் வந்து நம்ம வந்து அது ஸ்மெல் வந்து அது பர்ஃப்யூம் ஸ்மெல் வேறு எதுவும் இல்லை. ஆமாம் ரெஸ்டாரண்ட் உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுறது இப்போவே, அப்போ தான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன அவைலபிள் இருக்குது, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே இருக்குது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டுனா ஆமாம் எதுவாக இருந்தாலும் வந்து இப்போ ஆர்டர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன். ஓகே சிக்கன் வந்து போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் ட்ரிங்க். ஆமாம் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து வெல்கம் ட்ரிங்க் ஒன்று குடிக்கணும். ஸோ இங்கே வெயிட் பண்ணணும் சரியா? எங்கேயும் போகக்கூடாது, இங்கே வெயிட் பண்ணணும். உட்காரத்துக்கு எதாவது வேணுமா? ஒரே நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணு. அங்கே இருக்கிறியா? அங்கே ஒரே நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணு. எங்கேயும் வெயிட் பண்ணு. இப்போ வெஜிடேரியன் ஹோட்டலில் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்டர்ஸ் வந்து மஞ்சூரியன். ஆமாம் பன்னீர் மஞ்சூரியன். ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பன்னீர் இந்த இதில். ஸோ இது வரைக்கும் நான் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்ததில்லை. இது ஆமாம் கிஃப்ட்டு, அதாவது கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கு ஆசை. கொடுக்குற சுச்சுவேஷன்லையும் நான் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இன்னைக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ப்ராட் யூ ஹியர். அது என்னன்னு வந்து நான் சொல்கிறேன். அப்படியே வெயிட் பண்ணு, அப்படியே அங்கேயே வெயிட் பண்ணு. ஸோ அவளுக்கு கடைசியாக நம்ம வந்துட்டு இதுதான் போட போகிறோம். நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாமல் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திருப்பக்கம் லைட்டாக லெஃப்ட். ரெடியா? 3 2 1 சொல்லு. இது 3 2 1 சொல்லு. 3 2 1 கோ. இதெந்தா ஹாய் மாலா. இது அவுக்க கூடாது. ஸோ இது கண்ணை கைட்டாத. கண்ணை கைட்டாத. பார்க்க முடியுமே. கைட்டக்கூடாது. எந்திரி கேட்டா. நான் சொல்லும் போது அவுட்டா போதும். இப்போ I love you. So இது கோல்ட் ஷாப், டைமண்ட் ஷாப். டைமண்ட் கோல்டு எல்லாமே இந்த கடையில் இருக்கு. உனக்கு போட்டால் உனக்கு தான். ஸோ யூர் ஹாப்பி? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நான் ட்ரீஸாக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு gift வந்துட்டு பண்ணதே இல்லை. நான் எவ்வளோ ரொமான்டிக்காக பேசின்னு இருக்கேன். போட்டுட்டு கண்ணாடின்ற இந்த கண்ணாடியில் பாரு. இது எவ்வளோ ரொமான்டிக்காக வீட்டில் கண்ணை கட்டி கஷ்டப்பட்டு பெட்ரோல் போட்டு கூட்டிட்டு வந்து லிஃப்ட் வழியா தூக்கிட்டு வந்து ஒரு சேரை போட்டு ஒரு மாசம் ஜூஸ் கொடுத்து அதுல வந்துட்டு பாதாம் பிஸ்தா எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நம்ம அண்ணனுக்கு வர ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ ரெடி பண்ணா பேசுறது கூட கேட்கறது இல்லை. கழுத்துல செயின் கையில மோதிரம் வந்தாச்சு, முடிஞ்சிச்சு என் கதை. ஸோ இந்த கடை வந்துட்டு இந்த கடை பேர் உனக்கு என்ன தெரியுமா? உனக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரான கடைன்னு வந்துட்டு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்து உனக்கு வந்துட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ கொடுத்துட்டேன். வெரி வெரி ஹாப்பி. இந்த கடை பேர் என்ன தெரியுமா? அவினாஷ் ஜுவல்லர்ஸ். என்ன இல்லை ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு கடை வரணும்னு நான் சொன்னேன். சரி இல்லையா? சரி கொடு. இந்த கடை பேர் வந்து பிரணவ் ஜுவல்லர்ஸ்.
சென்னையில என் வீட்டை விட்டு கேட்டை தாண்டி போக மாட்டா, இவகிட்ட கேட்டு நான் இவ பின்னாடி வரணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இந்த கடையில என்னென்ன எப்படி எப்படி இருக்கு அதுக்கு நான் நிறைய பார்த்திருக்கேன். நிறைய பார்த்துருக்கேன். ஸோ வந்துட்டு மக்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இப்படியே போனோம்னா வாட்ச்மேன் சம்மன் அடிப்பான், அதை பில் போட்டு கிஃப்ட்ல ரேப் பண்ணிட்டு ஓகே சரி ஓகே இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக் பண்ணிட்டு பில்லை பே பண்ணிட்டு பாக்கி வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாமே வந்துட்டு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறைய நான் கேட்டிருக்கேன், இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது இல்லாத இனி ஒரு கம்மல் கூட வெச்சாலோ, ஏன் கிட்னியை வச்சாலும் வச்சிடலாம். என் கிட்னியை ஒரு பக்கம் வச்சுக்கோ. நான் ஏதாவது ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் வந்தா இதான் கதின்னு வந்து இங்க எழுதிருங்க. ஆனா இங்க வந்துட்டு எனக்கு தைரியம், செம்ம தைரியம். ஏன்னா இங்க வந்து எக்கச்சக்க ஆஃபர் இருக்கு. அது இல்லாம கம்மியான மற்ற கடைகளை விட இந்த கடையில வந்துட்டு எக்கச்சக்க டிஸ்கவுண்ட்ஸ் வேற இருக்கு. டிஸ்கவுண்ட்ஸ் அது என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி ஒரு கம்மல் பின்ன ஒரு டிஸ்கவுண்ட்ல வேணா என்ன விட்டு போயிடுமா? உன்னை வந்துட்டு எனக்கு வாங்கிலாம் கொடுக்க முடியாது. என்ன வேணா டிஸ்கவுண்டா எடுத்துக்கிறியானே? எடுத்துக்கோங்க ஏற்றுக்கோங்க. சரி ஓகே சரி ஓகே இதை வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். நான் இந்த கடையை வந்துட்டு நான் வந்ததில்லை, எனக்கு தெரியும் இந்த கடை இப்படி இருக்குன்னு உங்கள் மம்மி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து செட் பண்ணி வச்சு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு நான் கீழெல்லாம் என்ன இருக்குன்னு வந்துட்டு நீ தான் எனக்கு கொண்டு போய் காட்டணும். போலாமா? இந்த இடத்தை பற்றி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றியா? இந்த இடத்தை பத்தி கூட்டு வந்து நான் இந்த இடத்தை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவ்வளவு தெரியும்னா சொல்லிடு. எங்க இருக்க? எங்க சென்னையிலேயே இருந்து வளர்ந்து இந்த இடத்தை பத்தி எங்க இருக்குன்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்கறேன். சொல்ல இந்த இடம் வந்துட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்ல இருக்கு. கரெக்டா? கரெக்டா இல்லையா? அதுக்கு மட்டும் தலைய மாட்டாங்க. ஏதோ தப்பானா கேட்க பக்கம் சிரிக்க மட்டும் தெரியும். எனக்கு வந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு இதை பத்தி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டவுட்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போய் கிளியர் பண்ணிட்டு வரலாம். இருங்க ஃபர்ஸ்ட் யாராவது கிளாஸ் மாற்றான்னு பார்ப்போம். நம்ம அண்ணா இருக்காரு அண்ணா, நம்ம கையில் இருக்க காசு, பாக்கெட்டில் இருந்த காசு, காரில் இருந்த காசு, பெட்ரோல் போட வேண்டிய காசு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கொடுத்து செயினையும் வாங்கிட்டேன், மோதிரத்தையும் வாங்கிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு சேல் பண்ணணும்னு நினச்சா இதோட வேல்யூலாம் எப்படி நல்லா போகுமா? 100% ஷூராக கஸ்டமருக்குன்னே நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட் என்ன தரலாம். ஒரு பொருள் எடுத்துட்டீங்க, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டட் ஒன்று எடுத்துட்டீங்க. ஆமாம், ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டட்டு தேவை, பெருசாக உங்களுக்கு ஒரு நெக்லஸ் வேணும், இது அதோட பெருசாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் டு டைமண்ட் வந்து நாங்கள் என்ன தரோம்னா 90% பைபேக் வழி கஸ்டமருக்கு தரோம். பட் இது வந்து எங்கேயுமே யாருமே தர முடியாது, யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. 95% கஸ்டமருக்காக நம்ம தரோம். சம்டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டைமண்ட் வேணாம், சப்போஸ் நாங்கள் வந்து டைமண்ட் கொடுத்துட்டு நாங்கள் கோல்டு எடுத்துக்கிறோம், ஆனால் எங்களுக்கு கேஷே தரோம், கேஷை கொடுத்துருங்க அப்படிங்கும்போது நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா 90% பைபேக் வழி தரோம். கோல்டு ஆர் கேஷ் வந்து 90% தரோம், டைமண்ட் டு டைம் 95% தரோம். சூப்பருங்க. இன்னும் 2 பொருள் வாங்கிட்டு போறேன். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் வந்து நான் வந்துட்டு ஆரஞ்சு விற்கிறதுக்கு தான் பிளானே வாங்குறதே. நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க சொன்னது சத்தியம், நான் ப்ராமிஸ் பண்ணுங்க. சத்தியமான ப்ராமிஸ். நீங்க இப்படியெல்லாம் ப்ராமிஸ் பண்ணா நான் நம்ப மாட்டேன். நீங்க வந்துட்டு எனக்கு அந்த ப்ரூஃப்லாம் எடுத்து காட்டுங்க. இப்போ பாருங்க. ஆமா, நம்ம இதே மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இப்போ இதே தான் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. ஆமா, இதே மாதிரி. இப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1,84,900 1,84,900 இவ வந்துட்டு எனக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் இந்த காசுலாம். அதோடைய பிரைஸ் வேல்யூ தான் இதுலயும் நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். சூப்பர். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சில சர்டிஃபிகேட்டில் வந்து ரேட் வந்து ப்ரைஸ் பண்ணவே மாட்டாங்க, பட் இதோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம எப்படி தரோம்னா இதோடைய டைமண்டோடைய வெயிட், ஓகே, கோல்டோடைய வெயிட், டைமண்டோட வெயிட், கோல்டோட வெயிட், டோட்டல் பிரைஸ் வேல்யூ. சூப்பர்ல. கோல்டோட வெயிட் தனியா, டைமண்டோட வெயிட் தனியா, அது இல்லாம ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டல் வேல்யூ வந்து இதுல வந்து போட்டுட்டீங்க. ஆமா, இது இந்த சர்டிஃபிகேட்டை போய் நீங்க எங்க காட்டினாலும் இதோட வேல்யூ என்னன்னு எல்லாருக்குமே ஈஸியா தெரியும். சூப்பரா. ஓகே, ஓகேங்களா? ஸோ இதுலயே இருந்து
95% நீங்கள் இப்போ 1 இயர் 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து நமக்கு இன்னும் 95% பைபேக் பண்ணுறோம். சூப்பருங்க. நம்ம வந்துட்டு எங்கே பாருங்க, இது எங்கே இருக்குன்னு தெரியுமா? நம்ம குரோம்பேட்டில் இருக்க பிரணவ் ஜுவல்லர்ஸில் தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே கிளம்புனா கூட இது பிரச்சனை இல்லை. டப்புன்னு கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுறீங்க, அந்த பெல் பட்டனையும் அமைச்சிருங்க. அண்ணா நீ நெக்ஸ்ட் வாங்க. ஸோ இந்த பிரான்ச்லாம் நம்ம குரோம்பேட்டில் மட்டும்தானா இல்லைன்னா நிறைய பிரான்ச் இருக்கா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து திருச்சியில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். திருச்சியில் ஓகே. ஸோ திருச்சி ஆளுங்களே பார்த்துக்கோங்க, பிரணவ் ஜுவல்லர்ஸ் அங்கேயும் ஒன்று இருக்குது. டப்புன்னு போயிட்டு இந்த மாதிரி ஆஃபர்லாம் வாங்கிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மதுரையில் ஸ்டார்ட் பண்ணோம். மதுரை நெக்ஸ்ட் மீனாட்சி அம்மன் கோயில். மதுரை ஆளுங்க விட்டுறாதீங்க, இந்த ஆஃபரை பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம குரோம்பேட் சென்னையில் நம்ம ஊர். மெயினாக இங்கே சென்னைக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் எப்படி என்னன்னா, கஸ்டமர் தான். நம்ம இங்கேருந்து நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சிக்கு மதுரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக கொண்டு வரதுக்கு மெயின் ரீசனே அதுதான். அவங்களுக்காக தான், இப்போ கஸ்டமருக்காக தான் நம்ம வந்து இங்கே வந்து இருக்கிறோம். ஸோ நம்ம வந்துட்டு வாங்கியாச்சு. இவளுக்கு வந்து வேற ஏதோ வாங்கணுமா? என்ன வாங்கணும்னா கம்மல் ஏதோ வாங்கணுமா? கம்மல் வந்துட்டு இங்கே வேணாமா? ஒரு ரிங்கு கூட வாங்க மேடிச்சு தரணும். உனக்கு ரிங்கு நீ வந்து சங்கிலி தான். வா நம்ம வந்துட்டு பாக்கி வந்துட்டு இந்த சில்வரு கோல்டெல்லாம் இருக்குது. சில்வர் எல்லாத்தையும் வாங்கிடுவா. டைமண்டு கோல்டெல்லாம் சில்வர் ஆச்சு எல்லாமே உனக்கு பிடிக்கும். வாங்கி தர எனக்கு தெம்பு வேணாம். ஆனால் வந்துட்டு எல்லாம் தெம்போட இங்கே வந்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபர்லாம் இருக்குது. சீக்கிரம் வாங்க, எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? நம்ம அடுத்தது போமா, அதை நீங்கள் பேக் பண்ணி வச்சுருங்க. இவன் கையில் கொடுத்துறாதீங்க, என் கையில் கொடுங்க. வாங்க நம்ம நான் போட மாட்டேன், ஆனால் விற்கிறது நாங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 லேக்குக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மந்த்லி 1000 rupees கிடைக்குது. அதாவது 10 monthsக்கு வந்துட்டு 1000னா வந்து 10,000 கிடச்சிருச்சு. நாங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 lakhs ஆகிடுச்சு. ஸோ அதனால் மந்த்லி எங்களுக்கு 2000 கிடைக்க போகுது. 10 monthsக்கு நாங்கள் வந்துட்டு 20,000 வந்துட்டு எங்கள் கையில் இருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கேஷாக கிடைக்காதுல்ல, கேஷாக கிடைக்காது. கோல்டு சில்வர் டைமண்ட் எனிமெண்ட் எதுனாலும். ஸோ அந்த 2000 வந்து 10 monthsக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து 20,000 ஆக போகுது. ஸோ அந்த 20,000 எங்களுக்கு கேஷாக கிடைக்காது. ஆனால் வந்துட்டு எங்களால் கோல்டு இல்லை சில்வர் இல்லைன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு டைமண்ட் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன். என்னப்பா உனக்கே வாங்கிட்டு அப்போ எனக்கு அந்த 20,000 வந்து எனக்கு தான் பேசுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். அது வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். நீ வா போயிடலாம். அது பல இந்த கடையில் எந்த பக்கம் வந்தாலும் ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டே இருக்காங்க. இது சொல்கிறாங்க சில்வர் இடம் போலையே. நல்ல வேலை இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க எங்கேயும் ஒரு பர்ச்சேஸை போட்டுருவாங்க. ஆரம்பிச்சுட்டா என்ன பார்த்து முடியாது. வேணுமா? ஏய் வேணாம், வா போலாம். ஐயோ எல்லா இடத்துலையும் உட்காரணும் போலியே. எந்திரி கேட்போம். ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி மற்ற கடைகளை விட இந்த கடையில் சில்வர் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? கலெக்ஷன்ஸ். ஆமாம் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நான் பார்த்தப்போவே ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற கடையை விட நம்ம கடையில் ரொம்ப ரேட் கம்மி. ஆக்சுவலாக உண்மைங்க இது. நான் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப யூனிக்கான குவாலிட்டிஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டிஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே நிறைய சில்வர் வந்துட்டு இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்துட்டு வரேன், ஒரே நிமிஷம். சைக்கிள் பாரு, டெடி பேர், மியூசிக், இது பட்டர்ஃப்ளை, சூப்பர்ல, ஃபிஷ். ஸோ இங்கேயும் வந்து நம்மளோட பர்ச்சேஸை முடிச்சாச்சு. ஸோ அடுத்த ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு வந்து எனக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது உங்ககிட்ட சொல்லுறதுக்கு. ஆக்சுவலாக இவ்வளோ கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு இப்போ எனக்குள்ளே ஒரு பயங்கரமான நம்பிக்கை வந்துச்சு. ஏன் தெரியுமா? நம்ம பிரணவ் ஜுவல்லர்ஸ் வந்து பயங்கரமான ஆஃபர்ஸு பயங்கரமான ரேட்டில் இருக்கனால எனக்கு ரொம்ப சூப்பர் கியூட் கலெக்ஷன்ஸ்லாம் ட்ரீஸாக்கு வந்துட்டு அவளுக்கு வந்து பார்க்க முடியுது. அதனால் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக பிரணவ் ஜுவல்லர்ஸோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நாங்கள் வரவே இல்லை. நாங்கள் நேராக நான் இவ்வளோ வந்துட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு நேராக கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம் வந்து நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இன்றைக்கி இங்கே ஷாப் பண்ண வரும்போது இவ்வளோ எக்ஸைட்டிங்கான விஷயம் இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ எனக்கு நான் தெரிஞ்சோடனே நான் எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்ககிட்ட நான் வந்துட்டு ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே என் கூட வாங்க.
செயின்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. நம்ம அக்கா வந்துட்டு நம்மளுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமாக்கா? இங்கே இருக்கிற வந்து இந்த ஃப்ளோரில் இருக்க மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே சைக்கிள் சேதாரம் கிடையாது. கொஞ்சம் சத்தமாக பேசினா மைக்கில் கேட்கும். இங்கே இருக்கிற எந்த மாடல்ஸுமே வந்து சைக்கிள் சேதாரம் கிடையாது. அதாவது 0% 0% சேதாரம். சூப்பரா. கூலியும் வந்து எதுக்குமே கிடையாது இந்த ஃப்ளோரில் இருக்க எதுக்குமே. இப்போ ஒரு சவரன் நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு சவரன் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரி அந்த ஒரு சவரனில் வந்து உங்களுக்கு 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் தான் அதாவது ஒரு சவரனுக்கு. ஆமாம். ஸோ ஒரு சவரனுக்கு நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ 4000 to 5000 வரைக்கும் 4000லேருந்து 5000 வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு லாபம் இருக்குன்னா ஸோ நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்களேன் 5 சவரன் வச்சுக்கோங்க, 5-6 சவரன் வச்சுக்கோங்க. ஸோ 6 சவரனுக்கு நம்மளுக்கு வந்துட்டு 30,000 ரூபாய் சேவ் ஆகுது. அதாவது ஒரு சவரனோட ஒரு கொஞ்சம் கம்மி, ஒரு 7 கிராம்ஸோட செயின் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோ சேவ் பண்ண முடியும். அதாவது ஒரு சவரனுக்கு வந்துட்டு 4000 to 5000 வரைக்கும் நம்மளால இங்கே சேவ் பண்ண முடியுங்க. இது ஆக்சுவலாக நான் கீழே இறங்கி வந்தோடனே கேட்டோடனே எனக்கு கொஞ்சம் வந்துட்டு சூப்பராக ஆயிடுச்சு. ஸோ நான் இதை கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். எங்கன்னா பிரணவ் ஜுவல்லரிஸ் குரோம்பேட். ஸோ இங்கே மட்டும்தான் அந்த ஆஃபர் இல்லை, எல்லாம் பிரணவ் ஜுவல்லரிஸ். கடை 3-4 கடை இருக்குது. ஸோ 4 பிரான்ச்சுக்குமே இந்த ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? நம்ம போயிடுவோமா? இது வந்து செயின் ஷார்ட் செயின் லாங் செயின் எல்லாமே சூப்பர், நல்லா இருக்குல்ல? இவளுக்கு வேறு பண்ண குத்துறாதீங்க, போட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரியாதுப்பா, நான் இப்படி பொம்மை மாதிரி இப்படி நின்றுடுவேங்க. லேடிஸ் ரிங் இதெல்லாம் லேடிஸ் ரிங்கா? ஓகே ஓகே. சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருக்குங்க. ஒன்று செம்ம வித்தியாசமாக இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நான் பெருசாக கோல்டு கடைக்கெலாம் போக மாட்டேன். ஆனால் எனக்கு இது வந்துட்டு பார்த்தோன்னா எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு வந்துட்டு எது என்ன செலக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஃப்ளோவில் தான் செலக்ட் பண்ணி கொடுப்போம். கேஷ் மட்டும் பே பண்ண நான் இங்கேயே உட்காந்து அழுதுடுவேன். பரவாயில்லையா? எனக்கு பிடிச்ச ஒரு 5-6 கமல் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஏதோ கேர்ள்ஸ் வாண்டட் ஃபார் ஒர்க் வேலைக்கு தான் கண்டிப்பாக இருக்குது. வேலை இருக்குது. நீங்கள் சேர்ந்துட்டு கமல் டெய்லி ஒன்று போட்டு பார்த்தீங்க வச்சுரு. என்னது வேணுமா? இப்போ நான் வாங்கி கொடுக்கலன்னா நீ அழுவியா? சத்தியமாக அழுவியா? உண்மையாலே அழுவியா? வேணாமே. இது மூஞ்சி வச்சா நீங்கள் என்ன பண்ணும்? பார்க் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க மேடம், போட்டு பாருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு கம்மியான ரேட்டில் இருந்தால் டமால்னு வாங்கி போட்டு போயினே இருந்துருங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரணவ் ஜுவல்லர்ஸ் குரோம்பேட். மறந்துடாதீங்க. பிரணவ் ஜுவல்லர்ஸ் குரோம்பேட். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம மேலே இருக்கிற கடையெல்லாம் போய் பார்ப்போம். அநேகமாக என் காரை இங்கே விற்றுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ, கரெக்டாக இல்லையா? கரெக்டு. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறது. ஆனால் வந்துட்டு சூப்பரான விஷயம் என்னென்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, கம்மியான ரேட்டுக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்து பிடிச்சமான விஷயம். ஆமாம், அது வேறு. அதை வந்துட்டு நான் இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். எல்லாமே இங்கே வந்துட்டு 916 கேரட். ஆமாம், கேரட். அது வந்து நம்ம வந்துட்டு ப்ரூவ் கூட பண்ணி காட்டுவாங்க. ப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க பாருங்க. வாங்க, நம்ம வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ப்ரூஃபோடு தான் வாங்கிட்டு போகிறோம். ப்ரூவ் பண்ணி சர்டிஃபிகேட், அதாவது நம்ம டைமண்ட் வாங்கும்போது நம்மளுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த டைமண்ட் கவரும் அவங்களுக்கு தான் இருக்குது அப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அது என்னன்னு நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு கம்மியான ரேட்லேயும் இந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வாங்கணும்னு ஒரு கிரேவிங் இருக்குது, தெரியுமா? எனக்கு தான். அதனால தான் நான் வந்துட்டு இன்னும் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி தரணும்னு இவ்வளோ ஆசை. உனக்கு இல்லை, இப்போ எனக்கு எல்லாத்துக்குமே இவளுக்கு எங்கே ஆரம்பிக்கலாம்? நீங்கள் உள்ளே போய் ஆன்டிக்லாம் வாங்க போகலாம். ஸோ எங்கே ஆரம்பிக்கிறோம்? ஏங்க பசங்களுக்கு ஏங்க அவனுக்கு கொண்டு வர சொல்ல. எனக்கு தான் இருக்கீங்க. கேர்ள்ஸுக்கு தான் இங்கே கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தி. பாபா இதுக்கு பாய்ஸ்க்கு இருக்கு. இவ்வளோ வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். அவளே பே பண்ணுறோம். எல்லாத்தையும் பே பண்ணிட்டு வந்து பே பண்ணுறதுக்கு மட்டும் நான் வேணும். கார்கி வாங்கி வச்சுக்கோங்க மேடம், நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். போகும்போது நான் கொடுத்துட்டு தான் போனோம் கார்கி. உட்காருங்க மேம். ஸோ இங்கே எதுக்கு வந்த நீ இப்போ? நான் இப்போ என் கலெக்ஷன்ஸ் நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்சம் முன்னாடி. அது வந்துட்டு போட்டு பார்க்குறேன்.
இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு விடுங்களா? அவள் எப்படி தான் நல்லா நல்லா விநாயகர் பொம்மை மாதிரி இருப்பாங்க. வேணா பாருங்க, போட்டு விடுங்க. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு விடுங்க. அப்படின்னு ஓகே, அப்படியே போட்டுடுவா. இப்போ உனக்கு இதை போட்டே ஆகணும். எனக்கு தான் இதெல்லாம் இது மேலே கண்ணு வச்சுட்டே இருங்க. இதெல்லாம் போட்டு அப்படியே போயிடுவா. சொக்க வைக்கும் ஜுவல்லரி. அழகா இருக்கல்ல, நான் போட்டப்போ கொஞ்சோட அழகா இருக்கு. ஏங்க எல்லாமே நல்லா இருக்கு. நீ போட்டனால தான் அழகா இருக்கு. நான் போட்டதுனால தான் பல்ச்சுன்னு இருக்கு. இப்படியெல்லாம் அவள் பேசுறதுனால தான் எனக்கு வந்து இரிட்டேட் ஆகுது. இங்கே வந்துட்டு எல்லாமே பயங்கரமான யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்குது. அதே மாதிரி சூப்பராக இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்டில் இருக்குது. நம்ம பிரணவ் ஜுவல்லரிஸ். மறக்காதீங்க, பிரணவ் ஜுவல்லரிஸ் குரோம்பேட். ஆமாம், ட்ரீசா வந்த பிரணவ் ஜுவல்லரிஸ். என்னது? ட்ரீசா வந்த பிரணவ் ஜுவல்லரிஸா? ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி என்ன, இப்போ நம்ம கீழே பார்த்தோம் 4000 to 5000 வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு. ஸோ இதுலலாம் ஆன்டிக் ஜுவல்லரிஸ்லாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 தான் மேக்கிங் வரும். ஆன்டிக் வந்து 500 வரும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபினிஷிங் தான் 300 தான் வரும் மேக்கிங் சார்ஜஸ். ரெட் ஃபினிஷ். ஓகே. ஸோ இதுக்கு வந்து 300 தான் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ். நார்மலாக எவ்வளோ வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 above தான் வரும். 18 below எதுவுமே கிடைக்காது. 18னா 18% மேலே. ஓகே, 18% மேலே தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபாய்னா 18000 ரூபாய். ஆமாம். ஸோ இது வந்துட்டு எத்தனை பர்சன்ட் வருது? இது வந்து உங்களுக்கு 6% வருது. 6%, 5% அந்த மாதிரி வருது. பா, எவ்வளோ ஹியூஜான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? வெளியே 18%, இங்கே வந்துட்டு லைக் 5 to 6% தான் இருக்கும்போது பயங்கரமான டிஃப்ரென்ஸு. ஸோ எவ்வளோ காசு சேவ் பண்ண முடியும் ட்ரீஸா? ஆமாம், இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம், சேவ் பண்ணலாம் எல்லாமே. இதெல்லாம் நான் இது பேசுறதுக்காக நான் அடிச்சிருவோம். இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இது வந்து உங்கள் ஆசைக்கு இது போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க போட்டு காட்டுறாங்க உனக்கு. இது ஓவர்லாப் ஆயிடுச்சா? ஆமாம். பாரு உன் பின்னாடி அந்த ஜுவல்லரி ஷாப்ல எல்லாம் இங்கே நிற்கலையே அந்த மாதிரி. அதான் உனக்கு பின்னாடி அவங்க தான் ஓவர்லாப் ஆயிட்டாங்க. நான் சின்ன பொண்ணு தானே, எப்படி என்ன மாதிரி குட்டிக்கு இப்படி எல்லாம் பேசுவோம். அது என்ன சங்கிலி அங்க? அது இங்கே அரைப்பட்டேன். நல்ல டெக்கரேஷன் ஆயிட்டுல. ஓ, பெல்ட்டா இது? உங்களுக்கு எதுவுமே தெரியாது கோல்டுனே பத்தி. ஆமா, பெல்ட் தெரியுமா? இது பெல்ட் இல்ல. சப்போஸ் அவளுக்கு பத்தாதீங்க இந்த சைஸ்லாம். கரெக்ட்டா சூப்பரா இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. தொங்குது. இப்படி டைட்டா போட மாட்டேன். நான் கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கிறதுனால கொஞ்சம் தொங்குது. இல்லனா you basically I'm slim and fit. போட்டுடு. ஐச்சா இன்னும் லூசா தான் இன்னும் டைட் பண்ணனும். கல்லு எப்படி டைட் பண்ணனும்? இது நீங்க ட்ரெயினியா நிக்க போறீங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அந்த வேலை என்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு விடுங்க. நெத்தி சுட்டி, கையில வளையல் எல்லாத்தையும் போட்டு விடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு விட்டு முன்னாடி வந்து நிக்க வச்சிருங்க. எப்படி வெல்கம் டு பிரணவ் ஜுவல்லர்ஸ் குரோம்பேட் அப்படின்னு. ஓகே ஓகே, வெல்கம் டு பிரணவ். சொல்லு, வெல்கம் டு பிரணவ் ஜுவல்லர்ஸ் குரோம்பேட். இன்னொரு வாட்டி சொல்லு. வெல்கம் டு பிரணவ் ஜுவல்லர்ஸ் குரோம்பேட். இப்படி அது பேங்கிள். ஓகே, இது என்னதோ வருது. ஐயோ, இது சைடுல போயிடும். ஓகேவா? ஓகே, சென்டர் பார்ட்டிஷன் எடுக்கணும் நான். ஆமா, இல்லைன்னா இது இப்படி சைடில் போட்டுடலாமா? எப்படி? ஏய், அது காமெடியா இருக்கு. காமெடியா இருக்கு. நீ என்ன காமெடி பீஸ் ஆக்க நோக்கல. 1 செகண்ட் சேச்சி, நான் இப்படி பண்றேன். ஓகே. ஓகே. இப்படி பண்ணணும். ஓகே, பேலன்ஸ் போட்டுக்கோங்க. வாட்ச் கழட்டிடுவீங்களா? வளையல்லாவும் அதே மாதிரி தான். சேம் அதே 300. எல்லாமே 5% தான். 5% தான். இங்க ஆன்டிக் 5 to 6% ஆன்டிக் ஜுவல்லரி. இது என்ன சொல்லுவாங்க? ஆன்டிக் தான். ஆன்டிக் ஜுவல்லரி. ஸோ 5 to 6% வந்துட்டு இங்கே
கொஞ்சம் மேலே இப்போ பண்ணு. வெல்கம் டு பிரணவ் ஜுவல்லர்ஸ் ஸ்க்ரூபெட். சூப்பர். அப்படியே தூக்கிட்டு போய் அவளை பொம்மையை முன்னாடி நிற்க வச்சிருங்க. செம்மையாக இருக்கும். உங்கள் கடைக்கு வந்து ஒரு திருஷ்டி கலைஞ்ச மாதிரி இருக்கும். போய் வாங்க திருஷ்டி பொம்மையாக வச்சிருங்க முன்னாடி. ஓகேவா? ஸோ அந்த பக்கம் ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பெஷலான விஷயம்லாம் நீங்கள் எனக்கு சொல்லிடுறீங்களா? எனக்கு வந்து தெரியும், அவங்களுக்கு சொல்லியே ஆகணும் இல்லை? அவங்க வந்துட்டு இந்த கடையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ தயவு செஞ்சு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த நெக்லஸை நான் மிஸ் பண்ண விரும்பல, அதனால இந்த நெக்லஸ் எனக்கு வேணும். நான் ஒன்று மிஸ் பண்ண விரும்புகிறேன். இங்கேயே மிஸ் பண்ணிட்டு நான் பார்த்து போயிட்டே இருந்துருவேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு வந்துட்டு நம்மளோட அக்கா சொல்லுவாங்க. அக்கா எங்கே இருக்கீங்க? சொல்லுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் மேக்கிங் சார்ஜஸ் வரும், ஆனா சேதாரம் கிடையாது. மேக்கிங் சார்ஜஸ் வரும், ஆனால் சேதாரம் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கோல்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சேதாரம் கிடையாது. மேக்கிங் சார்ஜ் மட்டும்தான். ஓகே. அதுவும் மேக்கிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 100ல இருந்து 500 பிலோ தான் உங்களுக்கு வரும். அதுக்கு மேலே போகாது. 100லேருந்து 500 வரைக்கும் தான் இங்கே வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸே இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது. இதுக்குள்ளே தான் வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸே. இதுவே எவ்வளோ வந்துட்டு நம்மளோட காசை வந்து சேவ் பண்ண முடியும்ல. ஸோ பயங்கரமாக இதுவே காசு சேவ் பண்ண முடியும். அதுக்கும் மேலே வந்துட்டு பயங்கரமான வெரைட்டிஸ், செம்ம கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு என்ன விஷயம் இருக்குது? இது மாதிரி மேக்கிங் சார்ஜஸ் வந்துட்டு கம்மியான இது மாதிரி வேறு என்ன விஷயம் இங்கே இருக்குது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து கேஸ்டிங் மாடல்ஸ் தான் வரும். ஓகே. கேஸ்டிங் மாடல். கேஸ்டிங்னாலே நமக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும்தான். ஓகே. கேஸ்டிங்னால எல்லாமே இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் இங்கே இருக்குது. இவ்வளோ கம்மியாக வந்துட்டு இந்த இது கிடைக்குதான்னு சொன்னால் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இந்த மேடம் வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. கையில் போட்டு இப்படி தடவி இப்படி பார்த்துனே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா இல்லையா? அவங்க கெட்டப்ப கொஞ்சம் தூரமாக போய் பாருங்களேன். அவங்களுக்கு கெட்டப்ப வாங்க, கிட்ட வாங்க. உந்து தான். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்துருவோமா? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இங்கே தான். வெல்கம் டு பிரணவ் ஜுவல்லர்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் மாடல். ஓகே. ஸோ ரெகுலர் யூஸ் தாராளமாக போட்டுக்கலாம். நல்லா சாலிடாக இருக்கும். கெட்டி மாடல். சூப்பர். இது கேஸ்டிங் ரிங்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்டிங் ரிங்ஸ் இருக்கும். நல்லா ஃபேன்சியான மாடல். இது எனக்கு தானே? ஜென்ஸுக்கும் இருக்குது, லேடிஸுக்கும் இருக்குது. ஜென்ஸுக்கும் இருக்குது, லேடிஸ்க்கும் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி அந்த மேக்கிங் சார்ஜஸ் வந்துட்டு மட்டும்தான். அந்த இது இல்லைல்ல, சேதாரம் கிடையாது. இந்த 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 ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே கிடையாது. சூப்பர். இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பாருங்களேன், பயங்கரமாக சூப்பராக இருக்கும். சிம்பிளா வேணும்னா நிறைய சிம்பிளா இருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து ரொம்ப குங்குமமா இருக்கிறது பிடிக்காது. ட்ரீசாக்கு வந்து ரொம்ப குங்குமமா இருக்கிறது பிடிக்காதான்? சிம்பிளா இருக்கிறது தான் சிம்பிளா நிறைய இருக்கு பாரு. இந்த மாதிரி அவங்க போட்டிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிம்பிளா இருக்கணும்னு. இது வந்துட்டு நான் கொஞ்சம் கிராண்டா அக்காவே சிரிக்கிறாங்க. டபுள் டிசைன் டாலர் வித் வெண்டனா யூஸ் பண்ணிக்கலாம் வித் நெக்லஸ். மேஜிக். இங்க பாருங்க, இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓ மை காட். செப்பரேட் ஆகும். ஆமா. இங்க பாருங்க, இது வந்து அப்பு லவ்ஸ் அப்பு. இது ஒரு ஹார்ட் இப்படி பிரிஞ்சிச்சுன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் போயிடுவாங்க. வேணும்னா பிரிச்சுக்கலாம். பொண்டாட்டி வீட்டில் சண்டை இல்லை புருஷன் வீட்டில் சண்டைனா இப்படி பிரித்து விட்டுக்கலாம். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இப்படி ஓட்டி விட்டுக்கலாம். அதானக்கா இது? அதான மேட்ரு. நல்லா இருக்கு. இது கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கு. என்னது? கல்கட்டா டிசைனா இது? ஆமா, கல்கட்டா டிசைன்ஸ். இது எதனால கல்கட்டா டிசைன் வந்து எனக்கு தெரியாது. அதோட பேட்டர்ன். ஓகே. இந்த அங்க இருந்து வரனால தான் அந்த பேர். அதே மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ் எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்குமா? ட்ரீசாக்கு வந்து இவ்வளோ பெருசாக போட்டால் அவன் மறைஞ்சு போயிடுவா. ஸோ நம்ம வந்துட்டு அந்த பக்கம் போமா. இது பார்த்தீங்கன்னா செமி ஆன்டிக் மாடல். செமி ஆன்டிக். ஆமா, செமி ஆன்டிக். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸோட தான். ஓகே. அதோட ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸோட தான். பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸ்டோன்ஸ் தான் சூப்பர். ஸோ இந்த கோல்டோட விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் தான் இதுக்கு லுக்கே கொடுக்க போகுது. செமி ஆன்டிக் மாடல் இது. ஸோ அடுத்த லைனுக்கு போகலாம். அடுத்த லைன் என்னது? காசு மாலை. இது வந்துட்டு ஆக்சுவலாக காசு மாலையா? அது போட்டால் நிறைய காசு வரும். வாங்கிச்சுட்டாயே காசு வரும் நிறைய. அப்படிலாம் இல்லைல்ல, அது வாங்கினா காசு வராது, காசு போயிடும். கரெக்ட் தானே? அவரோட புரியுது எனக்கு. உங்களுக்கு எப்படி இந்த கடை பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருக்குல்ல? பார்த்தீங்களா இல்லையா? லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்களுக்கு பிடிச்சிருக்கா. தேங்க்ஸ் ப்ரோ.
ஸோ இது வந்துட்டு என்ன மாடல் சொன்னீங்க? காசு மாலை. காசு மாலை. காசு மாலை. காசு வராது, அவர் தான் சொல்லிட்டாரு. ஸோ இது காசு மாலை மாதிரி இருக்கு. மாங்காய் ஹாரம். மாங்காய் ஹாரம் அதுதான் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம பார்க்க போகிற கடைசி விஷயம். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப பொறுமையாக எனக்கு உட்காந்து சொன்னதுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு யார் யார் வந்து இருந்தாங்களோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் தான் வாங்க வந்தேன் பீஸாக்காக. ஸோ அந்த விஷயம் வாங்கிட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே ஐ வாண்ட் டு டெல் யூ, அது வந்து ஷேர் பண்ண தோணுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? சீக்கிரம் கிளம்பி வாங்க. நம்ம பிரணவ் ஜுவல்லர்ஸு குரோம்பேட், அப்புறம் திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது. எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கங்கே போய் வாங்கிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? கிளம்புவோமா? இப்படி கிளம்புனா அடிச்சுடுவாங்க. இவ்வளோ ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் பார்த்துக்க போங்க போ. நான் வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணியே இப்போ ஆகணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, அதே மாதிரி வந்துட்டு செக் பண்ணி ஆகணும். செக் பண்ணிட்டு தான் நான் வாங்கிட்டு போவேன்னு வந்துட்டு கட்டாயமாக முடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். அப்படிலாம் இல்லைங்க, கண்டிப்பாக இங்கே வந்துட்டு செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏன்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இவங்களுக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு முக்கியம்னு நான் வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது அந்த டைமண்ட்லாம் நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடியே செக் பண்ண போகிறேன். கிட்ட போடா, ஒன்று போதுமா? ஃபுல்லாக கிட்ட போடா. ஸோ இதை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு பார்த்தா வந்துட்டு ஆக்சுவலாக இங்கே தெரிஞ்சிடும். அப்படி தானே? இது எப்படி ஆக்சுவலாக கண்டுபிடிக்கும்? இங்கே பாருங்கள், உங்கள் பொருள் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கேன் ஆகும் தானே? ஓகே, 30 செகண்ட்ஸ். ஸோ 30 செகண்ட்ஸில் இது கோல்டா ஒரிஜினலாக இல்லையான்னு வந்து கண்டுபிடிச்சிடும் அதானே? ஸோ உங்களை வந்து ஏமாற்றவே முடியாது. கண்டிப்பாக. ஸோ ஏமாற்றவே முடியாது. அதான் நாங்களும் ஏமாற்ற முடியாது, நீங்களும் எங்களை ஏமாற்ற முடியாது. அதான் சூப்பர் ப்ரோ, செம்ம. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஷுவராக, எவ்வளோ நம்பிக்கையான ஒரு இடம்னு. ஸோ செம்ம நம்பிக்கையான இடம். நீங்களும் சீக்கிரமாக வாங்க. நானும் பில்லெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். என்ன சொல்கிறீங்க? சர்டிஃபிகேட். ஆமாம், சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ சூப்பர். நம்மளோட ஜிமிக்கி மாடலோட சேர்த்து உங்களுக்கு அந்த இங்கே பாருங்கள், 91.60 இருக்கணும், ஆனால் 80 இருக்குது. அதாவது 30 வந்துட்டு அதிகமாகவே நம்மளுக்கு இருக்குது. 22.03 கேரட் கோல்டு. கோல்டோட ஃபோட்டோவும் இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ப்ரூஃபோடவும் கிடச்சிரும். இதுக்கு மேலே நம்ம அதை கொடுங்க, என்ன வாங்கிக்கிறீங்க? அவ்வளோ கதையை பார்த்தீங்களா இல்லையா? சும்மா சொன்னேன். ஸோ அவங்க வாங்கி இதை ஆக்சுவலாக போட்டு கொடுப்பாங்க. நான் போன வாட்டி வந்து அப்படியே நான் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அதனால் அவங்களே ஃபீல் பண்ணிட்டாங்க. நானாக ஃபஸ்ட்டு வாட்டி கற்று கொடுத்தா நானே பண்ணுறோங்க. ஸோ அதனால் நம்ம இதை உள்ளே போட்டு எங்கே நம்மளோட பேக். ஸோ நம்ம வந்துட்டு கிளம்புவோமா? நம்ம குரோம்பேட்டில் தான் இருக்குது பிரணவ் ஜுவல்லரிஸு. எதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? சீக்கிரமாக வேறு ஸ்டால். ஆமாம், வேறு ஒரு ஊர்லேயும் இருக்குது. திருச்சி ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக திருச்சியில் வாங்கிடுங்க. மதுரை ஆளுங்கள்லாம் மதுரையில் வாங்கிடுங்க. கும்பகோணம் ஆளுங்கள்லாம் கும்பகோணத்தில் வாங்கிடுங்க. சென்னையில் இருக்க ஆளுங்க குரோம்பேட்டுக்கு வாங்க. பயங்கரமான நிறைய காசு சேவ் பண்ணலாம். டிப்புன்னு வாங்குங்க. பட்டுன்னு கிளம்புறோம். இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஸோ நாளைக்கு நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரோம். Until then, tata bye from Appu loves Appu. Bye.